பாருங்க, இதான் அந்த செம்மணி சந்தி. இதில் இந்த நல்லூரின் வளைவு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும். இந்த இடத்துல தெரியாதாக்கள் இருக்க மாட்டினோம். இந்த செம்மணியை வந்து நாங்கள் மறக்க முடியாது, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குமென்று நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு சிவலிங்க கோவில் ஒன்றையும் வச்சிருக்கணும். அதுவும் இந்த இடத்துல இப்போ ஒரு அடையாளமாக இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. இது நாங்கள் வழியில் போய் பெரிய ஹோட்டலெல்லாம் குடிக்கிறேன்னு சொன்னேன். பாருங்க, இதில் வந்து நாங்கள் இருந்து குடிக்கக்கூடிய வசதி வந்து இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறார். ஒரு அன்னாஸ் ஜூஸ். கோழி சோடா என்ன செய்யற நீங்க? லெமன் இருக்கு, மற்றது மாம்பழம் இருக்கு, அன்னாசி இருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்வரவு செம்மணி சந்தி. யாழ்வரவு செம்மணி சந்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். இப்ப செம்மணி என்றா எங்களுக்கு வந்து ஒரு தடவை மறக்க முடியாத ஒரு இடம், எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நல்லூருக்குரிய வளைவை வந்து இப்ப கட்டியிருக்கேன். அதுவும் ஒரு அடையாளமா இருக்கு. அதே நேரம் இங்கே ஒரு சிவலிங்க கோவில் ஒன்று இருக்கு. ஏன்னா சிவலிங்க கோயில், சிவலிங்க கோயில். அதுக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு. அந்த செம்மணி சந்தி, அதாவது அந்த யாழ் வரவு என்ற அடையாளம். அந்த இடத்துல நான் இப்ப நிக்கிறேன். இந்த இடத்த சந்திச்சு தான் போகணும். அப்படியே போறேன், நல்லூர் கோவிலுக்கு போகலாம். அப்படியே ஒரு முக்கியமான ஒரு சந்தி பிரதேசத்துல நான் நிக்கிறேன். இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெக்கையான காலம். அந்த காலத்துல வந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வெக்கையண்டா எல்லாருக்குமே வந்து தண்ணி குடிக்கணும் மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஒரு தாகத்தை தணிப்பதற்காக வந்து ஒரு ஜூஸ் கடை உண்டு. எவ்வளவு காலம் வச்சிருக்கீங்க? 14 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. ஆட்டோ ஒன்று வந்து இதுல நிக்கும். என்ன அது உங்களோட கடை தானே? அதுல வச்சு இப்ப சின்ன உதவிகள் செய்ததால அந்த உதவியை வச்சு இப்ப கடை ஒன்று அடிச்சு வச்சு வச்சிருக்கேன். கடை ஒன்று அடிச்சு வச்சிருக்கேன். செஞ்சிருக்கேன். எனக்கு அரசடி வந்து வெளிநாட்டு முடியும், கனடா லண்டன்ல இருக்கு உதயநாடு சொல்லி அவங்க தம்பியனாக்கள் இங்க அரசடி ஆக்கல. அரசடி தான் அவங்க சொந்த இடம். அவைதான் ஒரு உதவி செய்திருக்கேன். இப்ப நீங்க முதல்ல என்ன செய்த நீங்கள் அதை இருக்கா சொல்லுங்க. வந்து முதல்ல ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து ஆட்டோவில் வண்டியில் ஒன்று அடிச்சு அந்த வண்டியில வச்சு வியாபாரம் செய்து கொண்டு அதுக்கு பிறகுதான் இதை எனக்கு ஊக்குவிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் உதவி செய்தது. வெளிநாட்டுக்காரர் உதவி செய்தாரு. அது அங்கே அரசடி ஆக்கல. அது லண்டன்ல கனடாவில இருந்து வந்ததுக்கு எனக்கு அவர் உதவி செய்தவர். கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் வந்தா உதவி செய்தேன். எனக்கு இதுல வியாபாரம் செய்து கொஞ்சம் கத்தாங்க. அவையோட ஆசை என்னன்னா நான் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் லோலப்பா வரணும்னு சொல்லித்தான் இது செய்து. இப்போ இந்த கரண்ட் வசதியில் அது விட கரண்ட் இருக்கா இந்த இடத்துல? இந்த இடத்துல இதுக்கு போட்டிருக்கேன் கரண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா இது என்ன இந்த மெயின் அளவார கரண்ட் சோலார்ல இருந்து சோலார்லாம் கூட்டி இருக்கிறீங்க? சரி சரி சரி. சோலார்லாம் இதெல்லாம் இயங்குது? இல்ல, இதெல்லாம் சோலார் தான். சரி சரி. சோலாரால வந்து என்ன பெட்டி எதுவும் வச்சிருக்கீங்களோ? பெட்டிக்கு வந்து அப்படியே எடுக்கிறீங்க. சரி சரி. மெயினால இருக்கு. அவங்களோட இந்த கடைகளுக்கு தர மாட்டாங்க. இதுக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இருந்த சமுத்தி நான் கைதறி சமுத்தி விட்டு எனக்கு தந்த இந்த வாழ்வாதாரத்தால சோழர் கட்சி கரண்ட் வசதி அதெல்லாம் வாங்க தம்பி சொல்லுங்க. அப்ப அந்த அவைதான் எனக்கு வாழ்வாதாரத்துல உதவி செஞ்சிருக்கேன். அவதான் உங்களுக்கு உதவி செய்தாங்க. சரி சரி. அப்ப இப்ப நீங்கள் வந்து இப்ப இந்த இடத்துலயும் வந்து இப்ப இந்த சோலார்ல இயங்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன சோலாரை வச்சு இதை செய்யக்கூடிய. இதுக்கு முதல் நீங்க என்ன செய்த? நீங்க இதுக்கு முதல் அந்த வண்டியில வச்சு இதுக்கு முதல் வேறு ஏதாவது தொழில் செய்த? நீங்க இதுக்கு வந்து நாங்க பெட்ரோல் சந்தி ஜால் வேணா பஸ்ஸின் சந்தியில வடக்கடை வச்சிருந்தோம், மரக்கறி கடை வச்சிருந்தோம். அதுல இருந்து வடக்கடை வச்சிருந்தோம், பெட்ரோல் சந்தியில வச்சிருந்தோம். பெட்ரோல் சந்தியில இருந்து அப்படியே இங்கால வந்து இதுல ஜூஸ் கடை செய்யக்கூடிய இங்கால செய்யணும். சரி சரி. உங்களுக்கு இந்த கடை செய்யறதுக்கு வந்து உங்களோட குடும்பத்துல யார் யார் உதவி செய்யறது? வீட்டுக்காரன் கடையில நிக்கிறாரு. நான் காண்றேன். வீட்டுக்காரன் நிக்கிற மகன் தானே? மகன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணினேன் செய்யறது. என்னென்ன உங்கள்ட்ட இருக்கு? என்ன செய்யறீங்க? என்னட்ட வந்து மாம்பழ ஜூஸ். இப்ப மாம்பழ சீசன் தானே, பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க. இதுல என்ன ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். வியாபாரம் வந்தா பேருங்க, அதை விட்டுடாதீங்க. வாங்க. மாம்பழ ஜூஸ் இருக்கு. இது அன்னாசி பழம் எல்லாம் சேர்த்து அடிச்சு மிஸ் ஃப்ரூட்டையும் கொடுக்குறேன். மிஸ் ஃப்ரூட்டும் கொடுக்குறீங்க.
அடுத்தது வந்து தேசிக்காய் ஜூஸும் இருக்கு. தேசிக்காய் ஜூஸ் இருக்கு, என்ன ஜூஸ் இருக்கு பாப்போம் லிஸ்ட். லெமன் இருக்கு, அப்பன் மற்றது மாம்பழம் இருக்கு, அன்னாசி இருக்கு, பப்பளம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஓ இதுல நோபல் சர்வத் வித்தாங்க. ஒரு ஜூஸ் லெமன் சின்ன கடையாத்தான் இருந்தாரு. அப்ப இது என்ன செய்ய மட்டும் கேட்டேன். தொழில கொஞ்சம் பெருப்பிக்கிறது என்ன செய்ய மாட்டேன், எவ்வளவு வேணும்னு கேட்டேன். இப்படி கடையில அடிச்சு முடிக்கிறது கொஞ்சம் தேவை இருந்துச்சு. சரி அதை நீ பாட்டுக்க, தாரத்தை நீ பாட்டுக்க, நான் இப்ப போயிட்டு உடனே காசு போட்டு விடுறேன், உடனே செய்யுங்கன்னு சொல்லி கூட தம்பியார் இருந்தாரு அசோன்னு சொல்லி நான் அது சரி அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லி விட்டு உடனே காசு கொண்டு தந்து மற்ற கனடால இருக்கிற இந்த சின்னதம் உண்டு ஐநூறு சொல்லி அதை செய்தது. சரி சரி சரி. மற்ற நாவக்குடியில ராஜ்யமாடு உதவி செய்திருக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. மாலமியா இல்ல வாங்க. இப்படி இந்த அளவுக்கு போட்டுருக்கீங்க. முதல்ல வந்து ஓட்டோவை தான் இல்ல வச்சிருந்து இப்படி விட்டு ரெண்டு கொண்டு போறேன் நீங்களோ? அது கொண்டு வரது இப்ப அது கொஞ்சம் வேலை நடக்கல, அவரை விட்டு எனக்கு வேலை கிடைக்காது. சரி, என்ன அதுவும் அப்புறம் என்ன வியாபாரம் தான் அது எனக்கு வாழ்வாதாரத்தால யாழ்ப்பாணத்துல இருந்து தந்த சமத்தியால அது தந்தது சமத்தியால வாழ்வாதாரம். இங்க வந்து எனக்கு கைதடி சமத்தி உதவி செஞ்சு வாழ்வாதாரத்தால உதவி செய்திருக்கிறேன். அவையோட ஊக்குவிப்பும் அவையோட முயற்சிகளும் அவையோட இதுலங்களையும் நல்லா இருக்கணும். அப்ப அதுக்காக நாங்களும் செய்து காட்டுறோம்னா இப்ப செய்யணும். என்னன்னா நீங்க ஒரு ஊக்கமே இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வரதால அவை வந்து உதவி செய்வினம். என்னண்டா சில பேருக்கு வந்து உதவி கொண்டா கொடுத்தா அதை வந்து சரியா வந்து பயன்படுத்த மாட்டேன், அதை செலவழிச்சிருக்கணும். ஆனா அப்படி உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு உதவி கொண்டு செய்ய தொடர்ச்சியா நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது அந்த ஒரு முதலை வச்சு நீங்கள் முன்னேறி கொண்டு தானே போறீங்க. அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சியா இருக்கும். அப்ப அதால வந்து பாக்குறாங்களும் வந்து உதவி செய்வீங்க. ஏன்னா நீங்க ஒரு முயற்சியாளர் தான். அதையும் சமுத்தியாளர் வந்து அவையும் அவர்தான் விட முயற்சி சோழர் எடுத்தீங்களா, கலர் எடுத்தீங்களா, எடுத்தீங்களா காட்டுங்க பார்க்கணும். அவையும் அரசாங்கத்துல வந்து விட மாட்டோம், செய்யத்தானே. அப்ப அவற்றை ஊக்குவிப்பும் அது இப்படியெல்லாம் அதுல செய்து கொண்டு வந்துட்டு நீங்க வந்திருக்கிறேன். சரி சரி. எப்படி வியாபாரங்கள் எப்படி போகுது இப்ப செய்யக்கூடிய என்னண்டா? இப்ப வெயில் காலத்துக்கு வந்து முதல்ல இப்போ ஒரு 50 கூட வர்றது எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இதா இருக்குதானே சொல்லி சோவாக்குன்னு தான் இப்ப சோவாக்கிடும். இப்ப கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் வந்ததும் கூட தானே. இந்த மாதிரி சீசனுக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்தா இப்ப இதால போய் வரைக்கும் கொஞ்சம் வரி நம்ம நாட்டு மற்ற வெக்கையும் தானே வெயிலும் தானே. இந்த இடத்துல வந்து போய் வரைக்கும் ஒரு நல்லூருக்கு வாங்க, நல்லூர் திருவிழா வாங்கினா அந்த அவையிலும் வரைக்கும் நம்ம என்ன வெளிநாட்டுக்காரர் இருக்கணும். அவையெல்லாம் வரைக்கும் எவ்வளவு வேற கிடக்கு என்ன மேல கிடக்கு. எனக்கு கிளாலி எழுது மட்டும் மீசாலை அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வாடிக்கையாக இருக்கு. இப்ப கூட வந்துட்டு போன கூட வந்து போறதா என்ன தொடர்ந்து வந்து போறாள் தான். அதே வந்து ஒரு கவனம் சொல்லிட்டு போய் ஐயா இந்த பெருசா செய்திருக்கீங்க சொல்லிட்டு போயிட்டு மைத்தம் செய்வோங்களா செய்யலாம். லைட் எல்லாம் போட்டுக்க இரவுல செய்யக்கூடிய மாதிரி போடுங்க லைட் எழுதுக்க. என்ன சோலார்ல எல்லாம் சரி. என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டுட்டீங்க. ஒரு சொல்லுங்க என்னென்ன இது கொடுக்குறீங்க. அன்னாசி ஜூஸ் இருக்கு. அன்னாசி ஜூஸ் வந்து தனியா கேட்ட வட்டி கொடுப்பீங்க. வட்டி போட்டு அன்னாசி ஜூஸா கொட்டி அன்னாசி ஜூஸ் அடிச்சு கொடுப்பீங்க. மாம்பழ ஜூஸ்னா மாம்பழத்தை வட்டி போடுவோம். மற்றது தேசிக்கான்னு சொன்னா தேசிக்காய் ஜூஸ் மிக்ஸ்னா மிக்ஸா கொடுப்பீங்க. இப்ப மாம்பழம் பப்பாப்பழம் அன்னாசி பழம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் அடிச்சு கொடுப்போம். விலையில எப்படி போகுது? விலை 200 ரூபாயும். இப்ப மாம்பழம் அன்னாசி கேட்டா 300 ரூபாயும் 200 ரூபாயும் 300 மாம்பழம் கொஞ்சம் பிள்ளாதானே சீசனுக்கு பிள்ளை எடுக்கும். வேற மாம்பழம் எடுக்கிறேன் கத்தப்பழம் அது கொஞ்சம் பிள்ளையாண்ட படியா அந்த பிள்ளையை கொடுக்கும். அதையும் மற்ற யூஸ் எல்லாம் 200 ரூபாயும் 100 ரூபாயும் தான் கூடுதலா. என்ன அன்னாசி ஜூஸ் எல்லாம் 200. அன்னாசி ஜூஸ் 200. அன்னாசி தேசிக்காய் 200. மாம்பழம் மட்டும் 300. மாம்பழம் விலை கூட தானே. அது கருத்த குழம்பா இருந்தாலே விலை கூட அங்கேயே விலை கூட. இந்த இடத்த உங்களை செய்யறதுக்கு வந்து இந்த வீதிக்கு ஓரம் தானே. இதால வந்து அரசாங்கம் ஒரு பிரச்சனை ஒண்ணு தான் இருக்கு. அப்ப இந்த இதுல பதிஞ்சு தான் செய்யறீங்க. பதிவு எல்லாம் இருக்கு. என்ன சோடா? கோழி சோடா. கோழி சோடா என்ன செய்யற நீங்க? இதுக்கு போடுறேன் லெமனுக்கு வச்சுக்கிறேன்.
இதுவும் விட்டு தான் அடிச்சு கொடுக்குறோம். சரி. இதை கேட்டால் சோடாயம் விட்டு போட்டு பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா மிளகு தூள் எல்லாம் போட்டு தான் யூஸ் அடிக்கிறது. தேசி கேக்கு மிளகு தூள் போடுறதோ? சரி சரி. வேற சாமான்களும் இருக்கு என்ன உங்கள்கிட்ட? தண்ணி போத்துல அதெல்லாம் விற்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு முன்னணியா ஓடுது தண்ணி போத்துல. இல்ல தண்ணி விடையோட வாராக்கள் இந்த இடத்துல ஒன்றும் வேண்டியல, அது ஒரு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வந்தா வேண்டுவான். இப்போ நான் வந்து தண்ணி பாவனைக்கு கழுவுறதுக்கு மட்டும் இந்த வாசாலையில் அரியாலை தண்ணி எடுத்து கொண்டு வாரது. மற்றது தண்ணி பாவனை இதுகளுக்கு தேவைன்னு சொன்னா போத்து தண்ணி எடுத்தா இதுக்கு யூஸுக்கு வந்து போத்து அந்த மினரல் வாட்டர்லாம் பாவிக்கும். சரி சரி சரி. அப்புறம் யூஸ் ஒன்றை போடுங்க பாப்போம். என்ன யூஸ் போட போறீங்க? உங்களோட விசேஷம் மாம்பழத்தை இல்லாட்டி எல்லாம் செய்ய போடுங்க பாப்போம். என்ன செய்ய விழுந்து வச்சு போன் அடிக்கிறேன் உங்களுக்கு. யூஸ் ஒன்று கொடுக்கல அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுக்கலாம். 3 பேரே கொடுக்கலாம். 4 பேருக்கு சேர்த்துக்காங்க. ஸ்டோவ் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணாஸ் யூஸ் அண்ணா போட்டு தந்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதுதான் அங்கால கடையில் இருந்து குடிக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போதான் செய்த நீங்கள் வட்டக்கோட்டையெல்லாம் போட்டு இருந்து குடிக்கக்கூடிய வசதி எல்லாம் செய்திருக்கிறேன். நான் இப்போ அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வந்து பார்ப்போம். தம்பி கொண்டாங்க அங்க. இதால சரி இப்படி பாருங்க. இதுல வந்து நாங்கள் இருந்து குடிக்கக்கூடிய வசதி வந்து இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறார். ஒரு சிறிய கடையா இருந்தாலும் எல்லா வசதியோடையும் இருக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்த வந்து சரியா ஒழுங்குபடுத்தி மேல தகரம் எல்லாம் போட்டு வடிவாய செய்திருக்கிறார். பார்க்கவே வடிவா இருக்கு. இதுல வந்து இருக்க வந்துட்டு போய்க்கு வந்து இருக்க களைப்பாறிட்டு போகலாம். நீங்க வந்துட்டு அண்ணாண்ட ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு நீங்க போல. நான் இப்ப குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கிறப்ப. அன்னாசி இருக்கு, தோளை இருக்கு, மாம்பழம் இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. இது வந்து என்னென்ன உடனடி யூஸ். இது நாங்கள் வழியில போய் பெரிய ஹோட்டல் எல்லாம் குடிக்கிறேன்னு சொன்னேன்.
நிறைய விலை கொடுத்து வேண்ட வேண்டி வரும். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண கடையின்றபடியே நாங்கள் 200 ரூபாய்க்கு இந்த ஜூஸை வந்து வேண்டக்கூடியதாக இருக்கும். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வந்து வாங்க, வந்து பார்த்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.